வலிவடக்கிலிருந்து யாழ் நகருக்கான புதிய பேருந்து சேவை ஆரம்பம். தனியாருடன் இணைந்த சேவையை வழங்க முடியாது வடமாகாண போக்குவரத்து குழுமம். மொட்டு கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் மஹிந்த வெளியிட்ட தகவல். சர்வதேச நாணய நிதியத்துடன் புதிதாக ஒப்பந்தம் செய்யப்படும், சஜித் உறுதி. பரந்துபட்ட கூட்டணி குறித்து சிந்திக்கின்றோம், ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் மௌனம் கலைத்தார் முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவூப் ஹக்கீம். கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் பிரதமர் தினேசுக்கு கஜேந்திரன் எம்பி கடிதம். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதா இல்லையா, நீதி அமைச்சரின் அறிவிப்பு. கோவிட் ஆலோசனைகள் குறித்து வைத்தியர் சத்தியமூர்த்தியின் தெளிவுபடுத்தல். தொடர்பான விரிவான செய்திகள். வலிகாமம் வடக்கு வயாபுலான் திக்கம்புரை ட்ரெய்லர் கடை சந்தியிலிருந்து யாழ் நகருக்கான பேருந்து சேவையை கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா ஒன்றைய தினம் சம்பிரதாயபூர்வமாக ஆரம்பித்து வைத்துள்ளார். கடற்தொழில் அமைச்சரும் யாழ்ப்பாண மாவட்ட அபிவிருத்தி குழுவின் தலைவருமான டக்ளஸ் தேவானந்தா அண்மையில் வயாபுலான் பகுதிக்கு சென்றிருந்த சமயம் குறித்த பகுதி மக்கள் தமது போக்குவரத்து பிரச்சினைகள் தொடர்பில் அமைச்சரின் கவனத்துக்கு கொண்டு வந்ததுடன் போக்குவரத்து பிரச்சினையை சீர் செய்து தருமாறு கோரிக்கை விடுத்தனர். மக்களின் குறித்த கோரிக்கைக்கு அமைவாக அமைச்சரின் பணிப்புரைக்கமைய வட பிராந்திய போக்குவரத்து சபை அதற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டு இன்றைய தினம் குறித்த சேவையை முன்னெடுக்க ஏற்பாடு செய்தது. இதற்கமைய இன்று காலை 7 மணியளவில் குறித்த பேருந்து சேவையை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா ஆரம்பித்து வைத்துள்ளார். இதே நேரம் குறித்த பேருந்து சேவையானது பஜாபுலான் சுதந்திரபுரம் ஊடாக பஜாபுலான் மத்திய கல்லூரி, ஈழகேசரி, பொன்னையா வீதி வழியாக குறும்பசிட்டி, கட்டுவன் சந்தி ஊடாக சென்று தெல்லிப்பளை வைத்தியசாலை அடைந்து KKS வீதி வழியாக ஜாழ் நகரை சென்றடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே பருத்தலைபுலான் சாந்தை சந்தி வரையிலான சேவையை தையிட்டி ஆவலை சந்தி வரை நீடிக்கவும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் அதற்கான ஆரம்ப வைபவமும் இன்றைய தினம் காலை 6:30 மணிக்கு கடற்தொழில் அமைச்சரின் தலைமையில் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. யாழில் புதிதாக ஆரம்பிக்கப்பட்டுள்ள நெடுந்தூர பயணிகள் பேருந்து திரைப்படத்திலிருந்து தனியார் பேருந்துகளுடன் இணைந்த சேவையை வழங்க முடியாது என இலங்கை போக்குவரத்து சபையின் வடமாகாண குழுமத்தின் தலைவர் தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் புதிதாக கட்டப்பட்ட நெடுந்தூர பயணிகள் பேருந்து நிலையத்திலிருந்து வெளி மாவட்டங்களுக்கு செல்லும் இலங்கை போக்குவரத்து சபை பேருந்துகள் இணைந்த நேர அட்டவணையில் பயணிக்க முடியும். ஆனால் இணைந்த சேவையை குறித்த தரிப்பிடத்தில் இருந்து வழங்க முடியாது. நேற்றைய தினம் திங்கட்கிழமை வடமாகாண ஆளுநர் செயலகத்தில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா மற்றும் வடமாகாண ஆளுநர் ஆகியோர் இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் பேருந்து சங்கம் ஆகியவற்றுடன் புதிய பேருந்து தரிப்பிடத்தில் இணைந்த சேவையை வழங்குவது தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது. குறித்த கலந்துரையாடலில் புதிய பேருந்து தரப்பட்டதில் இருவரும் இணைந்த சேவையை வழங்குவது தொடர்பில் வலியுறுத்தப்பட்ட நிலையில் தொழிற்சங்கங்கள் இணைந்த சேவைக்கு சம்மதிக்க மறுக்கின்றன. அதற்கான காரணங்களும் வலுவானதாக இருக்கின்றது. உதாரணமாக வவுனியா பேருந்து தரிப்பிடத்தில் பெரும்பாலான வெளி மாவட்டத்துக்கான சேவையை வழங்கும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்துகள் உள்ளே செல்லாது வெளியில் நின்றே பயணிகளை ஏற்றுகின்றன. இலங்கை போக்குவரத்து சபை சாரதிகள், நடத்துனர்கள், தனியார் பேருந்து சாரதி நடத்துனர்களால் தாக்கப்பட்ட சம்பவங்கள் பல தீர்க்கப்படாமல் நிலுவையில் உள்ள நிலையில் அவர்களுடன் இணைந்து சேவையில் ஈடுபடுவது பல்வேறு நெருக்கடிகளை சந்திக்கக்கூடும் என தொழிற்சங்கங்கள் எண்ணுகின்றது. யாழ்ப்பாணத்தில் உள்ள இலங்கை போக்குவரத்து சபைக்கான பேருந்து தரிப்பிடத்திலிருந்து எமது பேருந்துகள் தனித்துவமான சேவைகளை வழங்கி வரும் நிலையில் அதனை நாம் குழப்புவதற்கு விரும்பவில்லை. வெளி மாவட்டங்களுக்கு செல்லும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்துகள் தனியாருடன் இணைந்த நேர அட்டவணையில் பயணிப்பதற்கு எமது விருப்பத்தை தெரிவித்துக் கொள்வதோடு இணைந்த சேவையை புதிய பேருந்து தரிப்பிடத்தில் மேற்கொள்வதற்கு சங்கங்கள் விரும்பவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளரை தம்மால் பேரிட முடியாது என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்பதை பெயரிடுவது மிகவும் சவால்மிக்க விடயமாகும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கட்சியில் இருந்து ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவரை நியமித்தால் அந்த பதவிக்கான கனவில் காத்திருக்கும் ஏனையவர்கள் தன்னுடன் கோபித்துக் கொள்வார்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே கட்சியின் பொருத்தமான ஜனாதிபதி வேட்பாளரை தெரிவு செய்யும் பொறுப்பு ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் மத்திய செயற்குழுவினால் தீர்மானிக்கப்பட வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்துடன் புதிதாக ஒப்பந்தம் செய்து கொள்ளப்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான புதிய அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்துடன் இணக்கப்பாடுகளை ஏற்படுத்திக் கொள்ளும் என அவர் தெரிவித்துள்ளார்.
மக்களுக்கு நலன் வழங்கக்கூடிய மனிதாபிமானமான நிபந்தனைகள் அடங்கிய புதிய உடன்படிக்கை கைச்சாத்திடப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனூடாக நாடு தற்பொழுது எதிர்நோக்கியுள்ள பங்குரோத்து நிலை மீட்கப்பட்டு அபிவிருத்தி பாதைக்கிட்டு செல்ல முடியும் என சஜித் பிரேமதாச நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். பண்டாரவளை ஹல்பி பகுதியில் ராஜாங்க அமைச்சர் சாமர சம்பத் தசநாயக்கவின் கார் திடீரென தீப்பிடித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று அதிகாலை 12:45 மணியளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. ராஜாங்க அமைச்சர் மகியங்கனையிலிருந்து எல்ல பிரதேசத்துக்கு வந்து கொண்டிருந்த போது பண்டாரவளை கல்பே பகுதியில் கார் திடீரென தீப்பிடித்துள்ளது. எனினும் இந்த தீ விபத்தில் அமைச்சருக்கோ சாரதிக்கோ காயம் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பண்டாரவளை மாநகர சபையின் தீயணைப்பு பிரிவினர், எல்ல போலீசார் மற்றும் பிரதேசவாசிகள் இணைந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டமை குறிப்பிடத்தக்கது. அரசியலமைப்பின் பிரகாரம் இந்த ஆண்டில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் பரந்துபட்ட கூட்டணி ஒன்றை உருவாக்குவது தொடர்பில் ஆழமாக சிந்திப்பதாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவரும் கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான ரவூப் ஹக்கீம் தெரிவித்துள்ளார். நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் நீண்ட காலமாக அமைதி காத்து வந்த முஸ்லிம் காங்கிரசின் நிலைப்பாடுகள் மற்றும் நகர்வுகள் குறித்து மௌனம் கலைத்துள்ளார். அரசியலமைப்பின் பிரகாரம் எதிர்வரும் செப்டம்பர் 17ஆம் தேதிக்கும் அக்டோபர் 17ஆம் தேதிக்கும் இடையில் ஜனாதிபதி தேர்தல் நடாத்தப்பட வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. அந்த வகையில் சிறுபான்மை தேசிய இனங்களில் ஒன்றான முஸ்லிம்களை பிரதிநிதித்துவம் செய்யும் பெரும்பான்மை கட்சி என்ற வகையில் இந்த தேர்தலில் காத்திரமான தீர்மானங்களை எடுக்க வேண்டிய தார்மீக கடமை எமக்குள்ளது. அந்த வகையில் நாங்கள் சமகால அரசியல் நிகழ்வுகள் மற்றும் கள ஆய்வுகளை ஆழமாக அவதானித்து வருகின்றோம். இவ்விதமான தொடர்ச்சியான அவதானிப்புகள் அடிப்படையில் எமது இறுதியான நிலைப்பாட்டினை எதிர்வரும் மே அல்லது ஜூன் மாதங்களில் வெளிப்படுத்துவதற்கு எதிர்பார்க்கின்றோம். அதே நேரம் எம்மை பொறுத்தவரை தனிநபரின் வெற்றியை மையப்படுத்தியோ அல்லது அடுத்த 6 வருடங்களுக்கு தனிநபர் ஒரு இடத்தில் அதிகாரத்தை கையளிக்கும் வகையில் தீர்மானங்களை எடுக்க முடியாது. அதற்கு அடுத்தபடியாக நடைபெறுகின்ற பாராளுமன்ற தேர்தலில் ஆட்சி அமைக்கும் நிலைமையையும் கவனத்தில் கொள்ள வேண்டியுள்ளது. தற்போது அரசியல் லாபத்துக்காக சர்வதேச நாணய நிதியத்தின் உதவிகளை பயன்படுத்தியதன் பின்னர் மீண்டும் பொதுமக்களை நெருக்கடிக்குள் தள்ளிவிட முடியாது. அதேபோன்று சர்வதேச நாணய நிதியத்தின் உதவித்தொகைக்கு அப்பால் நாட்டு நிலைமைகள் மாற்றவல்ல நிதி உதவிகளையும் உள்நாட்டு மேம்பாட்டையும் காண்பதற்கான வழிகள் கண்டறியப்பட வேண்டும். இவ்விதமான விடயங்களை எல்லாம் வெளிப்படைத்தன்மையுடன் கையாளக்கூடிய தலைமையும் நாட்டுக்கு அவசியமாகின்றது. ஆகவே சரியான நேரத்தில் பொருத்தமான முடிவுகள் அவசியமாகின்றது. அவற்றை நாம் முறையாக வெளிப்படுத்துவோம் என தெரிவித்துள்ளார். கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் சம்பந்தமாக பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவுக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன் எம்பி கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தின் நிர்வாக பிரச்சினைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அமைதியான முறையில் போராட்டம் நடத்துவது தொடர்பாகவும் கல்முனை வடக்கு பிரதேச செயலக நிர்வாகத்தில் முறைகேடுகளால் பொதுமக்கள் முகம் கொடுக்கும் நீண்டகால பிரச்சினைகளை கவனத்துக்கு கொண்டு வருவதற்காகவும் அக்கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அக்கடிதத்தில் 3 தசாப்தங்களாக கல்முனை வடக்கு தமிழ் சமூகம் தீர்க்கப்படாத சவால்களை எதிர்கொண்டுள்ளது. இது அவர்களின் அத்தியாவசிய அரசாங்க சேவைகளை பெறுவதற்கான திறனை கணிசமாக தடுக்கின்றது. இதனால் அவர்களின் அன்றாட வாழ்க்கையில் நெருக்கடியான நிலைமைகளை எதிர்கொள்கின்றனர். கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்துக்கு கணக்காளர் ஒருவரை நியமிக்குமாறு கல்முனை வடக்கு பிரதேச செயலக பகுதி மக்கள் பல தசாப்தங்களாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர். பாராளுமன்ற உறுப்பினர்களாகிய நாங்களும் அவ்வாறே நியமிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றோம். இருந்தும் கணக்காளர் நியமனம் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை. காலங்காலமாக எமது கோரிக்கைகள் மதிக்கப்படாத நிலையில் கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தை உபகாரியாலயமாக தரமிறக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தை உபகாரியாலயமாக தரம் தாழ்த்துவதற்கான நோக்கத்தினாலும் கல்முனை தெற்கு பிரதேச செயலாளரின் ஜனநாயக விரோத மற்றும் சட்டவிரோதமான செயற்பாடுகளினாலும் தமிழ் முஸ்லிம் சமூகங்களுக்கு இடையில் முறுகல் நிலை உருவாகியுள்ளது. அமைதியான போராட்டத்தின் மூலம் இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண அவர்கள் தொடர்ந்து முயற்சித்து வந்த போதிலும் எந்தவிதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை. அவர்கள் 20 நாட்களை கடந்து போராட்டம் நடத்தி வரும் நிலையில் எந்தவொரு அரசு அதிகாரியும் அங்கு செல்லவில்லை அல்லது அவர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தில் வினைத்திறனான அரசு சேவைகளுக்கான அணுகல் இல்லாமை முறையான நிர்வாக ஆதரவை பெறுவதற்கான அவர்களின் அடிப்படை உரிமைகள் மீறுவதை பிரதிபலிக்கிறது. இவ்விடயத்தில் தாங்கள் உடனடி கவனம் செலுத்துமாறு கல்முனை வடக்கில் வசிப்பவர்களின் குறைகளுக்கு முன்னுரிமை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். எங்கள் சமூகத்தின் நல்வாழ்வையும் செழிப்பையும் உறுதி செய்வதில் உங்கள் தலையீடு முக்கியமானது என குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் வடக்கு கிழக்கு அரசியல் சிவில் அமைப்புகளுடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட உள்ளதாக தெரிவித்துள்ள தமிழ் மக்கள் கூட்டணியின் பொதுச் செயலாளர் சி.வி. விக்னேஸ்வரன் தேர்தலை புறக்கணிப்பதால் பயனில்லை என்றும் தெரிவித்துள்ளார்.
இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளது, 70 ஆண்டுகளாக தென்னிலங்கை தலைவர்கள் மீது நம்பிக்கை வைத்து தமிழ் மக்கள் வாக்களித்து வந்துள்ள போதும் தற்போது வரையில் ஏமாற்றமே எஞ்சுவதாக உள்ளது. ஆகவேதான் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் தீர்க்கமான முடிவுகளை நாம் எடுப்பதற்கு தள்ளப்பட்டுள்ளோம். எமக்கு முன்னால் ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிப்பதற்கான திரிபொன்று முன்மொழியப்பட்டுள்ளது. இந்த முன்மொழிவால் எவ்விதமான பயனும் இல்லை. காரணம், பிற கட்சிகள் தலையீடுகளை செய்து தமிழ் மக்களின் வாக்குகளை தம்பசப்படுத்துவதற்கே முயற்சிகளை எடுக்கும். ஆகவே ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிப்பதை விடவும் எமது மக்கள் சார்பில் ஒரு வேட்பாளரை களமிறக்குவதை பொருத்தமானதாகும். குறிப்பாக தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்குவதால் தேர்தலில் வெற்றி பெற முடியாது விட்டாலும் தமிழ் மக்கள் எதற்காக எவ்விதமான முயற்சி எடுக்கிறார்கள் என்பதை அனைத்து தரப்புகளுக்கும் உணர்த்தக்கூடியதாக இருக்கும். அதாவது, சிங்கள தலைவர்கள் தொடர்ச்சியாக தமிழ் மக்களை ஏமாற்றி வருகின்றமை, தமிழ் மக்களுக்கு பிரச்சனைகள் காணப்படுகின்றமை உள்ளிட்ட பல விடயங்களை வெளிப்படுத்த முடியும். அது மட்டுமன்றி தென்னிலங்கையில் உள்ள தலைவர்கள் தமிழ் மக்களின் வாக்குகளின்றி பெரும்பான்மையை பெறுவது கடினம் என்பதை உணர்த்த முடியும். இவ்வாறான பின்னணியில் எதிர்வரும் நாட்களில் நாம் வடக்கு கிழக்கு அரசியல் சிவில் தலைவர்களை சந்தித்து மீண்டும் கலந்துரையாடல்களை செய்ய உள்ளோம். அந்த கலந்துரையாடல் மூலமாக பொது நிலைப்பாடு ஒன்றுக்கு வரவுள்ளோம். இதேவேளை பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்குவதாக இருந்தால் யாரை களமிறக்குவது என்பது தொடர்பில் தேர்தல் பிரச்சாரம், வேட்பாளரின் தேர்தல் விஞ்ஞாபனங்கள் உள்ளிட்ட விடயங்கள் சம்பந்தமாக கையாள்வதற்கு தனித்தனியான குழுக்கள் அமைப்பதற்கும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். இன்று காலை 11 அலுவலக தொடருந்துகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி கொழும்பு கோட்டையிலிருந்து மொரட்டுவை, பாணந்துறை, பாதுப, நீர்கொழும்பு, அம்பேபுச, பாதுக்க மற்றும் ராகம் ஆகிய இடங்களுக்கு செல்லும் தொடரூந்துகளும் அந்த நிலையங்களில் இருந்து மீண்டும் கொழும்பு நோக்கி செல்லும் தொடரூந்துகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. தொடரூந்து சாரதிகள் மற்றும் நடத்துனர்கள் கடமைக்கு சமூகமளிக்காத காரணத்தினால் குறித்த தொடரூந்துகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தொடரூந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. புத்தாண்டு விடுமுறைகளில் இருந்து பெரும்பாலான அலுவலக பணியாளர்கள் வேலைகளுக்கு திரும்பும் நிலையில் 11 தொடரூந்துகள் ரத்து செய்யப்பட்டமை அசௌகரியத்தை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக போட்டியிடுவதா இல்லையா என்பது குறித்து அடுத்த சில வாரங்களில் தீர்மானம் எடுப்பதாக நம்புவதாக நீதியமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய குழுவை பிரதிநிதித்துவப்படுத்தும் பெரும்பான்மையான மக்கள் இது தொடர்பில் தன்னிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் மகா சங்கத்தினரும் ஏனைய சமய தலைவர்களும் தன்னிடம் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளதால் அது தொடர்பில் மேலும் சிந்தித்து முடிவெடுப்பதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். கோவிட் தொற்று பற்றிய உலக சுகாதார நிறுவனம் மற்றும் இலங்கை சுகாதார அமைச்சின் ஆலோசனைகள் தொடர்பாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் சத்தியமூர்த்தி தெளிவுபடுத்தியுள்ளார். யாழ் மாவட்டத்தில் நீண்ட காலத்துக்கு பின்னர் கோவிட் தொற்று காரணமாக பெண்ணொருவர் உயிரிழந்துள்ள நிலையில் மக்கள் மத்தியில் தேவையற்ற சந்தேகங்களை தீர்க்கும் வகையில் குறித்த தகவலை தனது சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ளார். கோவிட் தொற்று ஏற்பட்டவர்களுக்கு ஏனைய சுவாச தொற்று நோய்கள் ஏற்பட்டவர்களுக்கு வழங்கப்படுகின்ற அதே உரிய பாதுகாப்பும் பராமரிப்பும் வழங்கப்பட வேண்டும். பொருத்தமான சிகிச்சையும் வைத்தியசாலையில் வழங்கப்படும். ஏதாவது நோயொன்றின் சிகிச்சைக்கு முன்னர் அல்லது சத்திர சிகிச்சை ஒன்றுக்கு முன்னர் கோவிட் தொற்றும் இருக்கின்றதா என பரிசோதனைகள் செய்யப்படுவதில்லை. கோவிட் தொற்று உடையவருக்கு அருகில் இருந்தவர்களுக்கு அல்லது அவருக்கு அருகில் சென்று சிகிச்சை அளித்தவருக்கு கோவிட் தொற்று இருக்கிறதா என பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுவதில்லை. இருமல் மற்றும் தடிமன் போன்ற சுவாச தொற்று ஏற்பட்டவர்கள் இன்னொருவருக்கு தொற்று ஏற்படாத வகையில் உரிய நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும். குறிப்பாக அதிக அளவில் ஒன்று கூடும் இடங்களில் உரிய முறையில் நடந்து கொள்ள வேண்டும். கோவிட் இறப்பு ஏற்படும் போது உரிய சுகாதார விதிகளை கடைபிடித்து வீடுகளில் இறுதி சடங்கை செய்ய முடியும். சுகாதார அமைச்சின் தொற்றுநோய் தடுப்பு பிரிவின் அறிவுறுத்தலின் அடிப்படையில் சமுதாயத்தில் கோவிட் தொற்று இருக்கிறதா என பலருக்கு பரிசோதனைகள் செய்யப்படுவதில்லை. தனியார் சிகிச்சை நிலையங்களும் இந்த நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaclery.lk என்ற இணையதளத்தினூடாக இணைந்து கொள்ளுங்கள்.